ஏய், என்னடி இங்க பண்ணிட்டு இருக்கீங்க? ஏய் ரோசி, சும்மா இருக்க மாட்டியா? ஏதாவது கத்திக்கிட்டு இருக்காத. எதுக்கிட்டி இப்ப இங்க எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்திருக்க? தோட்டக்காரர் பார்த்தாருன்னா கட்டி வச்சு தோலை உரிச்சிடுவாருடி. அப்படியெல்லாம் யாரும் பண்ண மாட்டாங்க. அது ஏறவங்கள தானே தோலை வைக்க போறாங்க, நம்ம தான் ஏற போறது இல்லையே. ஏய், இவ எதை வில்லங்கமா பண்ணிட்டு இருக்கா, நம்ம கிளம்புவோம் வாங்கடி. ஏய் வினிதா, இருடி, போகாத. ஏய் கயலு, பேசாம இருந்துக்கோ, ஏதாவது சொல்லிடுவேன். கையல் சொல்கிறதாண்டி கரெக்டு. தேவையில்லாமல் மாட்டி விட்டுட்டு அடி வாங்க வைக்க போகிறேன்னு மட்டும் எனக்கு தெரியுது. இன்னைக்கு என் பிறந்த நாள்டி, வர புதுசாக ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு வந்திருக்கேன். அந்த ஆள்கிட்ட அடி வாங்குறதுக்கெல்லாம் எனக்கு தெம்பில்லை. நம்ம அடி வாங்க மாட்டோம், நான் சொல்லிட்டு இருக்கேன்ல. உனக்கே அது புரியவே மாட்டேங்குதுன்னு தான் தெரியல. நம்ம அடி வாங்க போகிறது கிடையாது. அடி வாங்கறதுக்குன்னு ஆள்லாம் ரெடி பண்ணிட்டேன். மேலே ஏறி பறிக்கிறவங்களத்தான் அந்த ஆள் பிடிப்பாரு, சரியா? அவர் நாய் வேற வளர்த்திட்டு இருக்காரு தெரியுமா? அது நேரத்துக்கு மூப்பு முடிச்சு வந்துட்டு இருக்கோம். சீக்கிரம் போனோம்னா கடியிலேருந்து தப்பிக்கலாம். இல்லைன்னா நம்ம 4 பேத்துல யாராவது ஒருத்தரதுக்கு லெக் பீஸ் தான். விடிடி பார்த்துக்கலாம். லைஃப்பில் கிக்கே இல்லை. இப்போ வருவாங்க பாரு 2 பேர். டேய், இந்த தோட்டத்துக்கு எதுக்குடா நம்மளை கூப்பிட்டு வந்திருக்க? மாட்டி விட்றதுக்குனே தெரியலையாடா? இருடா, இவளுக்கு தான் வர சொன்னாளுக்கு என்னன்னு கேட்போம். ஏய், எதுக்குடி வர சொன்ன சோடா புட்டி? இங்கே பாரு, சோடா புட்டி கிட்டின்னா கொன்றுவேன். ஏதோ ஒரு மாமா முறையாச்சே, ஏதோ ஹெல்ப் பண்ணுவேன்னு கூப்பிட்டா ரொம்ப ஓவராக பண்ணுறேன். உன்னால் பண்ண முடிஞ்சா பண்ண, இல்லாட்டி வேற யாராவது கூப்பிட்டு பண்ணிக்கிறேன். ரொம்ப ஓவரா பண்ணாதடி. ஏய் தினேஷ், உன்னால் பண்ண முடியுமா முடியாதடா? ஓ, நான் பண்ணுவேனே. நீ கேட்டா நான் பண்ண மாட்டேனா? உனக்காக நான் பண்ணுவேன் காயு. என்ன பண்ணணும்னு மட்டும் சொல்லு. பாத்தியா, எனக்கு உன் ஃப்ரெண்டே போதும். ரொம்ப அழகு பையன். தேங்க்யூ. எனக்காக நீ ஒன்றும் பண்ண வேண்டாம். நான் சொல்கிறத மட்டும் செஞ்சால் போதும். டேய் வெண்ண, நீ என் கூட வந்திருக்க. அவ சொல்றா நீ கேட்டதா பண்ணிட்டு இருந்த. உன்னை கொன்றுவன் பார்த்துக்க. டேய், அழகா இருக்கிற பிள்ளைகள்லாம் இங்கே தாண்டா இருக்கிறாளுங்க. அப்படி இருக்கும்போது அவளுக்கு சொல்றதெல்லாம் செஞ்சாதான்டா கெத்து. என்னையும் ஒரு ஹீரோ மாதிரி பார்ப்பாளுங்க. நீ பேசாம இருடா, இதுல நீ தலையிடாத. ஏதோ அந்த 3 பேர் வேணா அழகா இருக்காங்கன்னு சொல்லு. இவளை எல்லாம் சேர்த்தாதடா, சரியா? ஸோ உங்கள் சண்டையை தீர்த்துட்டு நாங்கள் சொல்கிறத செய்ய போறீங்களா இல்லையா? அவனுக்கு பொறாம தினேஷ். உனக்கு தெரியும் இல்லையா, நான் அழகாக தானே இருக்கேன். இவனுக்கு கண்ணு கெட்டு போச்சுன்னு நினைக்கிறேன். அதனாலதான் அழகா இருக்கிறதெல்லாம் அழகா இல்லைன்னு சொல்றான் பைத்தியக்காரன். ஏண்டா, அவளுக்கு என்னடா குறைச்சல்? கண்ணாடி மட்டும்தான் கொஞ்சம் கூடுதலா போட்டிருக்கான். ஆனா அவ கண்ணு, அழகு, மூக்கு, வாய் எல்லாமே ரொம்ப அழகுடா. அவளை மாதிரி பேரழகி நீ பார்த்திருக்க? வேணா வியூவர்ஸ் கிட்டே கேட்டுப்பாரு. உனக்கு எப்ப ஜோடின்னு கேட்டாலும் இவளைத்தான் சொல்லுவாங்க, வேற எவளையுமே மாத்த மாட்டாங்க. அதனாலதான்டா இவ ஓவரா ஆடிட்டு இருக்கா. ஏன் விவஸ், நான் அழகு இல்ல? இவன் பாருங்க, அவளை மட்டும் அழகுன்னு சொல்றான். நான் அழகு இல்லையா விவஸ், சொல்லுங்க. ஐயய்யா, ஏய் போனா போதுன்னு ரொம்ப பண்ணிட்டு இருக்கீங்கடா. நாங்களும் அழகுதான், சரியா? என் ஆளை வர சொல்கிறேன் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்கும்ன்ட்டு. சும்மா எதுக்கு எடுத்தாலும் இவங்க 2 பேர் மட்டும்தான் அழகாக இருக்காங்களா? ஏதோ நீங்கள் ஃபேமஸ் ஆகிட்டீங்க, நாங்கள் ஃபேமஸ் ஆகலை, அவ்வளோதான் வித்தியாசம். ஆனால் நாங்களும் அழகுதான். சரி சரி, ரொம்ப ஓவரா பண்ணாத, சரியா? விடு, நீங்களும் அழகுன்னு நாங்க ஒத்துக்கிறோம். ஏதோ கொஞ்சம் ஃபேமஸ் ஆனா உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஏய் கதைக்கு வாங்கடா. இப்போ எவன்டா மேலே ஏறி பறிக்க போறீங்க? என்ன சொல்ல பறிக்கணும் சொல்லு, நான் செய்யறேன். தினேஷ் கண்ணா, ஒன்றும் இல்லை. மேலே ஏறி அங்கே இருக்கிற மாங்காய் இருக்குல்ல, எங்கள் 4 பேத்துக்கு ஆளுக்கு ஒவ்வொன்று பறிச்சு கொடுக்குறியா? ரொம்ப வாய் ஊறுது, எச்சி. ஐயோ, இருசலாம், ஒரே நிமிஷம். வேணாண்டா, இவளுக்கு ஏதாவது பிரச்சனை பண்ணுவாளுங்க. டேய், இது தன்மான பிரச்சனைக்குரியதுடா. நம்மளையும் ஒரு மீனை நினைச்சுதானே கூப்பிட்டாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம பண்ணாம எப்படிறா? சரி சரி, ஓகே. இப்ப என்ன பண்ணணும்னு நான் கேக்குறேன்னா, நான் போய் பறிக்கலான் இருக்கேன். நீ என்ன சொல்ற? உன்னாதானே கேட்டா, போய் பண்ணு போ. தினேஷ், இது உங்களால் மட்டும்தான் முடியும். சில பயந்தாங்குழிகளால மரத்து மேலே ஏறுறதுக்கே பயம். ஏறி எங்கேயாவது கீழே விழுந்துருமோன்னு பயந்துக்கிற ஆளுக்கிட்டே நான் சொல்ல விருப்பம் இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தான் ஒரு வீரன். பயமே இல்லாமல் மரத்து மேலே ஏறுற ஆளில் நீங்களும் ஒருத்தர். ஐயோ, சூப்பரா சொல்ற காயு. உண்மையா நான் சத்தியமா நீ என்னை இவ்வளோ புரிஞ்சுக்க நான் நினைச்சு கூட பார்க்கல காயு. ஐயோ காயு, தேங்க்யூ. ஏய், அவன் என்னடி இப்படி வலிகிறான் பார்த்து, எல்லாம் நனைஞ்சிட போகுது. சும்மா இருடி. என் மாமா மகனை உசுக்கத்துறதுக்கு தான் இவன்கிட்ட நான் பேசிட்டு இருக்கிறேன். என்னமோ பண்ணி தொலை. என்னது? இவனுக்கு மட்டும்தான் மரம் ஏற தெரியுமா? இப்ப ஏறுவான் பாரு, எப்படி ஏறுவான்னு பார்த்தா உனக்கு தெரியும்டி. இவ்வளோ வாய்க்கிலேயே பேசுறியே. அவன் பயந்துட்டு போகிறான். ஏன் நீ தைரியமாக இருந்தால் மேலே ஏறு பார்க்கலாம். உனக்கெல்லாம் ஏற முடியாதுடி. சும்மா பயந்தாங்கோழித்தனத்தில் பொய் பேசிகிட்டு இருக்காத. உனக்கு ஏறக்கு பயம், அதனால தான் ஏற மாட்டேங்கிறேன்னு சொல்லு. ஏய், தேவையில்லாத ரொம்ப பேசிட்டு இருக்க. யாருக்குடி பயம்? இப்ப ஏறினா இருக்கிற தோப்புல இருக்க அத்தனை மாங்கையும் பறிச்சு போடுற லெவலுக்கு எனக்கு தெம்பு இருக்கு. யாரை பார்த்து மரம் ஏற தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்க? உனக்காகலாம் ஏற முடியாது, போ. அதான் சொல்கிறாளே,
சரி எங்களுக்காக ஏறுங்க, அவளுக்காக ஏற வேண்டாம். உங்களுக்கு மரம் ஏற தெரியும்னா ஏறி மாங்காயை ஒன்றாவது பறிச்சு காமிங்க, ஒத்துக்கிறோம். நீங்கள் மரம் ஏற தெரிஞ்சவரனும் பயம் இல்லாதவரனும் ஒத்துக்கிறோம். இல்லைன்னா தினேஷ் அண்ணா தான் கெத்து. ஏய் என்ன நீ பாட்டுக்கு தினேஷ் அண்ணாங்கிற கொன்னே போடு. ஒழுங்கா தினேஷன் கூப்பிடு, இல்லைன்னா வேற ஏதோ சொல்லி கூப்பிடு. அதை விட்டு அண்ணா தம்பி நல்லா கூப்பிட்டீங்கன்னா கொன்றுவேன். ஷோ இவனுக்கு வேற. சரிங்க தினேஷ், நீங்களே ஏறுங்க. அது அந்த பயம் இருக்கணும். தூ. டேய் அவன் என் அண்ணன் சொல்றான், நான் கேட்டிருக்கேன், நீ என்னடா சும்மா. எனக்காகவாவது ஏறி கொடுங்களேன் ப்ளீஸ். ஸோ வினிதா உனக்காக ஏறுறேன். நீ இவ்வளோ ஆசையை கேட்கறதுனால ஏறுறேன். ஏன்னா ஊர்லேயே அமைதியான பொண்ணு, ரொம்ப நல்ல பொண்ணு, குணமான பொண்ணுன்னா நீ தான். மிச்சம் எல்லா அறாத்துக்கு மேலே அறாத்துக்கெல்லாம் இருக்கும். நீ கேட்கறதுக்காக நான் ஏறி பறிச்சு தரேன். வினிதா என்கிட்ட கேட்க மாட்டியா? பேசாம இரேண்டா, நான் தான் அவட்ட கேட்டேன்ல, வேலையை பாடுறேன். எல்லாத்தையும் பார்த்த வினி. என்ன வினி? ஏய் குட்டப்பயிரே, உனக்கு ஒரு ஆளே அதிகம், 4 பேர் கேக்குதா? இவளையும் பாப்பானா அவளையும் பாப்பானா அவளையும் பாப்பானா? எத்தனை பேர்த்தட பாப்ப நீ? போதும்டா. போடி குட்டை பார்த்து ஆளை பாரு. இன்னும் வளராம அப்படியே 1ஆம் கிளாஸ் பிள்ளையாட்டு இருக்க. நீ எங்களுக்கு சோடியா? பொண்ணே கொடுவ, பேசாம இருந்துக்க. ஏய் அமைதியா இருங்கடா. உனக்கு கொன்றுவேன்டா பாத்துக்க. ஏய் ரொம்ப அழுது சீன் போடாத, பார்க்க சகிக்கல. ஷோ பேசாம இரு தினேஷ், ஏண்டா? ஏய் அழகாதடி ரோசி. பாத்தியா என்ன எப்படி சொன்னானே? நீங்களே யாருமே கேட்க மாட்டேங்கிறீங்களா? ஏய் அவனை பத்தி தான் தெரியும்ல, எல்லாத்தையும் கிண்டல் பண்ணுவான்னு. விட்டு இனியும் ஏதாவது பேசினா எச்சா கிண்டல் பண்ணுவான். அமைதியா இரு. இது இவனை என்ன பண்றான்னு மட்டும் பார்த்துக்கிட்டே இரு. சரி மச்சான் நான் மேலே ஏறுறேன். அமைதியா இருக்கியா? என் தன்மானத்துக்கு ஒரு இழுக்கு வந்துருச்சு, அதனால நானே மேலே ஏறி என்னன்னு பார்க்குறேன். பேசாம இரு. ஏறுங்க சார் ஏறுங்க, நீங்க ஏறதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சரி நீ ஏறி பார் போ. நான் அது வரைக்கும் வினியோட கடலை போடுறேன். வினி செல்லம் அப்புறம் என்ன எங்க அப்பா அந்த பக்கம் தான் இருக்காரு, கூப்பிடவா? சாரி நான் அப்புறம் உங்ககிட்ட பேசிக்கிறேன். அதுக்குள்ள நான் காய் கிட்ட பேசிட்டு வந்துடுறேன். இப்படி போடா குரங்கு. ஏய் தள்ளிடி, நானே காய் கிட்ட பேசணும். காயுமா இங்க பாரு தினேஷா. சொல்லுங்க தினேஷ், என்ன நீங்க காயம் கூப்பிடும்போது அப்படியே காதல் தேன் வந்து பாயுது தினேஷ். ஐயோ உன்னை கொல்ல போறேன் பாத்துக்கடி. இவனை கூப்பிட்டுட்டு என்ன ஆட்டம் கட்டுறேன். சாரி கோச்சிட்டியா? கொஞ்சம் கோவம் வந்துருச்சு அவ்வளோதான். ஆனால் மற்றபடி எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? ஏய் முண்டம், நீ வலியறது நல்லாவே தெரியுது. போ அந்தப்புறம். எத்தனை பேர்த்துக்கிட்ட தான் இப்படி வலிஞ்சிட்டே இருப்பியோ? யாரோ ஒருத்தர்கிட்ட வலிடா, அது நல்லது. அவங்களையா சின்சியரா லவ் பண்ணு. எல்லாத்துக்கிட்டையும் வலிஞ்சிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? ஏய் ஓடி நீ வேற. உன் ஃப்ரெண்டை மரம் ஏற சொல்லுடா. மச்சி ஏறு. ஏய் எல்லாம் நான் சொன்ன பிரகாரம் இருந்துக்குங்க. என் நாயை இங்க வந்து நெல்லு. பொம்பளைக்குள்ள போய் நின்னுட்டு இங்க வந்து புடி வேணேன். இதுக்கெல்லாம் குறைச்சல் இல்லடா. பிடிச்சிட்டேன் ஏறி தொலை. ஏ ரோசி அப்படியே மெதுவா போய் அவரை கூப்பிட்டு வாப்போ. இருடி, இந்த குண்டனையும் சேர்த்து மாட்டி உள்ள. என் பேர் ரோசி இல்லடி. சீக்கிரம் போடி கண்டுபிடிச்சிருவான். பாத்தீங்களா திருடிட்டு இருக்காங்க, என்னன்னு கேளுங்க. டேய் என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? தோன்ற தோட்டத்தில் வந்து என்னடா பண்ணிட்டு இருக்கிறீங்க? இப்போ அவன்டி வந்து சேருவா. டேய் இந்த கிழமை வந்துட்டான்டா. தாத்தா இல்ல அது. டேய் பாத்துறீங்கோ நான் போறேன். ஐயோ கிழவன் தொக்கான மாட்டிட்டேன். கிழவன் கிட்ட என்ன பண்றதுன்னு தெரியல. தாத்தா இல்ல தாத்தா நானு. என்னடா இல்லை தாத்தான்னு உள்ள தாத்தான்னு யாரை கிடுறேன்ற தோப்புக்குள்ள வந்ததும் இல்லாமல் மாங்காய் வேற பறிக்க போறியா? ஆ இப்போ உனக்கு என்ன பண்றேன்னு பாரு. ஐயோ தாத்தா நான் இல்ல, இவளுக தான். இங்கே யாருடா இருக்கா? யாரை காமிக்கிற போய் பேசுற? ஆ உன்னை இருட கட்டி வச்சு வெளுத்தனா சரியா போயிடும். தோப்புக்குள்ளக்குள்ள பூந்து பூந்து மாமரத்தை பறிக்கிறதும் இல்லாமல் மாப்பிஞ்ச பூரா கீழே பிடிக்கி போட்டு போயிடுறீங்க. யாரோட நட்டத்தை ஈடுகட்டுறது? இரு நீ இவன் மகன் தானே, கருப்பா மகன் தானே. இரு அவனுக்கு ஃபோன் பண்ணுறேன். தாத்தா தாத்தா ப்ளீஸ் தாத்தா எதுவும் சொல்லாதீங்க தாத்தா, கெஞ்சி கேட்குறேன். நான் எதுவும் பண்ணல தாத்தா, இவங்க தான் வெட்டு கட்டினாங்க, அதனால தான். வெட்டு கட்டினா என்ன வேணா செய்வியா? ஆ தப்புன்னு தெரியாது உனக்கு? தாத்தா ப்ளீஸ் தாத்தா என்னை விட்டுருங்க தாத்தா. டே உன்னை பிச்சு விடுவோம் பார்த்துக்கு. தாத்தா ஐயோ விட்டுருங்க தாத்தா. தாத்தா விட்டுருங்க தாத்தா ப்ளீஸ். ஐயோ தாத்தா வலிக்குது, வேணாம் தாத்தா. அம்மா உன்னை கிளவா பயப்புள்ள கொஞ்ச நேரத்துல மாங்காய் திருடிப்பானே, எப்படி போடுறான் பாரு. நல்ல வேலை 2 அடியாவது அடிச்ச. என்னென்ன பண்றானுங்க?
அப்பாடா ஹாப்பியோ ஹாப்பி. நல்லா ஆட்டி வாங்கினா என்னை என்னென்ன கிண்டல் பண்ணா தெரியுமா? நல்லா வாங்கிட்டு அந்த கிழவன் கிட்ட. ரகு வாங்கினா தாண்டி பாவமா இருக்கு. அந்த தட்டை பையனை வாங்கி விட்டுருந்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன். சரி விடு, இன்னொரு நாளைக்கு அவனையும் வாங்கி விட்டுருவோம். ஏண்டா நாயே, அந்த ஆள் துரத்திட்டு வந்தனா காப்பாத்தாம விட்டுட்டா ஓடி வர, என்ன வெளுத்துட்டான் தெரியுமாடா? நான் என்னடா பண்றது, அந்த ஆள் சும்மாவே போட்டு அட்டி அட்டி நடிப்பான்டான். இதுல 2 பேர் மாட்டோம்னு வச்சுக்கோ, வச்சு செஞ்சிருவான். அதான் ஓடி வந்துட்ட பயத்துல. நீ ஒரு வீராங்கனை ஏன்டா? ஏன்டா நான் வீராங்கனை இல்லடா, வீரன். தாங்க இங்க பாத்தியா? ஏய், அவளுக்கு 2 பேரும் அங்க பாரு நிக்கிறாளுங்க. இந்த குட்டையும் புட்டியும் சரியான ஆளுகடா. கரெக்ட் மச்சி, என்னதான் பேசுறாளுங்கன்னு பாரு. ஏய், நம்மள வேணுக்கு தானே மாட்டி விட்டுருக்காளுங்க, சிரிச்சுக்கிட்டு இருக்காளுங்க பாரு. அங்கே எத்தாப்புல பாருடி. ஐயோ இவனா? ஐயோ எங்களை இங்க எதிர்பார்க்கல இல்ல, இப்படி வருவேன்னு எதிர்பார்க்கல இல்ல. அந்த கிழவன் கிட்ட மாட்டிட்டு நல்லா அடி வாங்கிட்டு இருப்பேன்னு நினைச்சிருப்ப. இப்ப பாத்தியா வந்துட்டேன். டைலாக் ஒன்றும் குறைச்சல் இல்லை. இல்லடா, நான் நீ மாட்டுவேன்னு நினைக்கவே இல்லை. அந்த ஆளை பார்த்தோன்னா எல்லாருமே ஓடிட்டாங்களா, எனக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஓடிட்டேன். நீ பெரிய பையன் தானே, பெரிய அப்படியே என்ன சொல்கிறது வீரன் தானே, நீ தப்பிச்சிருவல்ல. ஏய் சும்மா நடிக்காதடி சரியா? சமாளிக்க தெரியாம இந்த உளரும் போதே தெரியல, என்னை போட்டு விடுறதுக்கு தான் எல்லாம் பண்ணியிருக்கேன்னு எனக்கு தெரிஞ்சு. ஏய் குட்டச்சி, இங்க வாடி. நானும் வரமாட்டேன். எதுக்கு நான் வரணும்? போடா, உங்க 2 சண்டையை நீங்களே பேசிட்டு இருக்கீங்க, என்ன விட்டுருங்க. ஏய் குட்டை, இங்க வந்துரு. போடா தடியா. நான் ஒண்ணுமே பண்ணலடா. ஏய், இவங்க தாண்டா காரணம் நம்மளை மாட்டி விடுறதுக்கு. சிவனேன்னு போனவங்களை கூப்பிட்டு மாங்காய் பறிக்கணும் தேங்காய் பறிக்கணும்னு கூப்பிட்டு மாட்டி விட்டதும் இல்லாம அந்த ஆளுதான் இந்த குட்டி பிசாஸ் தான் கூப்பிட்டு வந்திருக்கும்னு நினைக்கிறேன்டா. கரெக்டா அந்த 2 நிமிஷத்துல இவளை காணோம். இவ வரும்போது அந்த ஆளு வந்தா, அப்ப கண்டிப்பா இந்த குட்டச்சி தாண்டா காரணம். எனக்கு இதுக்கு எந்த சம்மந்தம் இல்லை, எல்லாமே இவதான் காரணம். என்ன தேவையில்லாம மம்பளுக்கு இருக்காதீங்க, நான் போறேன் போ. அவளை இருடி உன்ன. போடா தடியா. ஏய் நின்று. ப்ளீஸ் ப்ளீஸ் ரகு, நான் விளையாட்டுக்கு தான் பண்ணேன், சீரியஸா எதுவும் பண்ணல ரகு. எப்படி நீ விளையாட்டுக்கு பண்ணுவேன்? எனக்கு எவ்வளவு கஷ்டம் தெரியுமா உன்னை. ரகு ரகு வேணாம் ரகு, விட்டு ரகு ப்ளீஸ்டா, தெரியாம பண்ணிட்டேன்டா. உனக்கு என்ன பண்றேன்னு பாரு. அம்மா ரகு வேணாம்டா. ஏன் நான் எதுவுமே பண்ணவே இல்லடி, நடிக்காது இப்பவே. அம்மா விக்குது வயிறு. கிட்ட வராத, போட அந்த பக்கம். ஏய் நடிக்காதடி. போட அந்த பக்கம்னு சொல்றல்ல. எதுக்குடி நடிக்காது, ரொம்ப நடிக்காதடி. போடா. ஏய் உனக்கு என்னடி ஆச்சு, ஏன்டி இப்படி அழுகுற? பின்னாடி முதல்ல போன்னு சொல்றேன்ல. இரு இரு, நான் வீட்டுல இருந்து யாராவது கூப்பிட்டு வரேன். வேண்டாம். வா, நான் உன்னை தூக்கிட்டு போறேன். பைத்தியம், இப்படி இருக்கும்போது தூக்க கூடாதுடா. வர போல போடி, ஆபத்துக்கு பாவம் இல்ல. என்னடா பண்ற? தீ போல் தேன் போல் சலனமிதா